வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டில் பரவலாக பேசப்பட்டுருக்க மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்கான காணொளி. இது பள்ளிக்கூடத்துலேருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். 5 வயதுலேருந்து 7 வயதுக்குள்ளே எத்தனை மொழியை கற்றுக் கொடுத்தாலும் அந்த குழந்தையால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 20 வருடம் கடந்து போகிறப்போ எந்த மொழி வர்த்தக ரீதியாக முன்னிலையில் இருக்குமோ, எந்த மொழி உண்மையாகவே நாட்டோட முன்னேற்றத்திற்கும் பொது மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் தனி நபர் ஒருவருக்காவது முன்னேற்றத்திற்கும் பயன்படுமோ அந்த மொழியை இப்போது கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு கல்வி கொடுத்த காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மொழியை கற்றுக்கிறதும் ஒன்று, அந்த மொழி தெரிஞ்ச ஒரு மனுஷனை நம்ம கூட வச்சுருக்கிறதும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மொழியும் கற்றுக்கலாம், அந்த மொழி நமக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் மட்டுமே. ஆனால் அதுவே இந்த மொழியை தான் கற்றுக்கணும், மும்மொழி கொள்கை, நாட்டுக்கு ஒரு மொழி, இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. மொழி விஷயத்தில் கொள்கைகளை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. எங்கே போய் உழைக்க போகிறீங்களோ, எங்கே பணம் ஈட்ட போகிறீங்களோ, இல்லை எங்கே பணம் முதலீடு பண்ண போகிறீங்களோ, வர்த்தக ரீதியாக நமக்கு அடுத்த கட்டத்துக்கு எந்த மொழி தேவைப்படுமோ அந்த மொழியை கற்றுக்கலாம். எந்த வித தப்பும் இல்லை. அப்படியாக பிற மொழி அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது, வர்த்தக ரீதியானது, நம்மளுடைய தேவைக்கு தெரிஞ்சுக்கிறது. வேற தமிழ் மொழி நம்மளுடைய உணர்வை சார்ந்தது, உயிர் போன்றது. ஸோ தமிழ் மொழி பக்கத்துலலாம் யாரும் நெருங்கக்கூட முடியாது. தொடர்ந்து பேசுவோம் கோபியோடு.